தூர்தர்ஷன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 50வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது தூர்தர்ஷன். எத்தனையோ கலைஞர்களுடைய கனவுகளை சுமந்திருக்கிறது. எத்தனையோ கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் என்று பல ஆளுமைகளுடைய கனவுகளை சுமக்கின்ற கருப்பையாக விளங்கியிருக்கிறது. என்னே அற்புதம், என்னே ஆனந்தம், என்னே மகிழ்ச்சி. சற்று பின்னோக்கி பார்த்தால் தொலைக்காட்சி என்று சொன்னாலே தூர்தர்ஷன் மட்டும்தான். நான் பச்சையப்பன் கல்லூரியில் படித்து கொண்டிருக்க காலகட்டத்தில் மாணவனாக இருந்த அந்த பசுமை நிறைந்த வசந்தகால பொழுதில் தொலைக்காட்சியில் ஒரு முறை முகத்தை காட்டிவிட்டாலே எங்கள் கல்லூரி முழுவதும் ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடிய, தோன்றக்கூடிய, பெருமையோடு என்னை பேசக்கூடிய, எல்லோரும் அகமகிழ்ந்து கை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் நினைத்து பார்க்கிறேன். தொலைக்காட்சியினுடைய வரலாற்றில் மறக்க முடியாத பசுமை நிறைந்த ஒரு பயணமாக இருக்கிறது தூர்தர்ஷனுடைய தொலைக்காட்சியின் பயணம். வயலும் வாழ்வும் என்ன, ஒலியும் ஒளியும் என்ன, இப்படி கவியரங்கங்கள் என்ன, கருத்தரங்கங்கள் என்ன, முத்தமிழ் மன்றம் என்ன என்று நான் நினைத்து நெக்குருகி போன தருணங்களெல்லாம் இருக்கின்றது. கேள்வி கேட்டு பதிலை சொல்லுகிற வாசகர்கள் கடிதம், அதற்கு பதில் சொல்வதை கூட ஆகா எப்படி இவர் பதில் சொல்லுகிறார், என்ன கேள்வி கேட்டாலும் இப்படி சொல்லுகிறாரே என்று அந்த நிகழ்ச்சியை கூட பார்த்து கொண்டே இருப்பார்கள். நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சிகள் வந்துவிட்டது. எதை பார்ப்பது, எதை விடுப்பது, எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆனால் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பார்த்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் உண்டு. பாடல்கள், ஒளியும் ஒலியும் பாடல் வந்துவிட்டாலே எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியின் பெட்டியின் முழுவதுமாக முன்புறமாக நிறைந்து நிற்பார்கள் கிராம மக்கள். செய்திகள், அந்த செய்திகளுக்குள் ஒருவர் வந்துவிட்டாலே இன்றைய செய்தியில் நீங்கள் வந்துவிட்டீர்களே என்று சொல்வார்கள். அது 6 மாதம் தாங்கும். முத்தமிழ் மன்றம் என்று கவியரங்க நிகழ்ச்சிகள், கவிதைகள் எல்லாம் அரங்கேறும். என்னுடைய கல்லூரி காலங்களில் அந்த கவியரங்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற போது எத்தனையோ பெருமைப்படத்தகுந்த நிகழ்வுகள், அதன் மூலமாக நிறைய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. இது மாத்திரமல்ல, இன்னும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். வளர்ச்சி பணிகள் என்கிற நிகழ்ச்சியை தொகுத்து விளங்கியிருக்கிறேன். விளையாட்டு விமர்சனத்தை பற்றி பேசியிருக்கிறேன். கவியரங்கங்களில் கடந்து கொண்டிருக்கிறேன். கருத்தரங்கங்களில் உரை நிகழ்த்தியிருக்கிறேன். பட்டிமன்றங்களின் சொற்பொழிவாளராக பகிர்ந்திருக்கிறேன். இப்படி எண்ணற்ற மலரும் நினைவுகளை தொலைக்காட்சியினுடைய வரலாற்றில் தூர்தர்ஷனோடு இந்த எளியவன் பின்னி பிணைந்து இணைந்து இசைந்து இருக்கிற நிகழ்வுகளை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். தூர்தர்ஷன் வரலாறு என்பது எவராலும் அழிக்க முடியாத வரலாறு. எத்தனை தொலைக்காட்சிகள் வந்தாலும் தூர்தர்ஷன் படைத்திட்ட ஆக்கப்பூர்வமான அந்த படைப்புகளின் வரலாறு பேசப்பட்டு கொண்டே இருக்கும். பொன்விழா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாதி கடந்து விட்ட ஒன்று. பொன்மகுடம் சூட்டுகிற நிகழ்வுதான் தூர்தர்ஷனுக்கு இப்போது பொன்மகுடம் சூட்டுகிற வேளை. பொன்மகுடம் சூட்டுகிற இந்த வேளையில் எத்தனையோ கவிஞர்கள், ஆகச்சிறந்த சொற்பொழிவாளர்கள், எழுத்தாளர்கள், இன்னிசை முழங்குகிற வாய்ப்பாட்டு கலைஞர்கள் மற்றும் இருக்கக்கூடிய எண்ணற்ற வாத்திய இசை வல்லுநர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த பொன்மகுடம்தான் புகழ் மகுடத்தை எங்களுக்கு சூட்டியிருக்கிறது என்று எண்ணி பார்க்கிற போது நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி என்பது தானே நயத்தகு நாகரிகத்தின் பண்பாட்டின் வெளிச்சம். ஆக இந்த தூர்தர்ஷன் எங்களை போன்றிருக்கக்கூடிய ஒரு
கவிஞர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, சொற்பொழிவாளர்களுக்கு முகம். இந்த தூர்தர்ஷன் தான் எங்களுக்கெல்லாம் முகவரி. இந்த தூர்தர்ஷன் தான் எங்களுக்கெல்லாம் அடையாளம். இந்த தூர்தர்ஷன் தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது. இந்த தூர்தர்ஷனுடைய வரலாற்றில் நான் இந்த எளியவன் தினமும் ஒரு திருக்குறள் என்று, அறத்தின் குறள் என்று ஆண்டு முழுவதும் பேசியிருக்கிறேன். எத்தனையோ நிகழ்ச்சிகளில் கடந்து கொண்டிருக்கிறேன். தூர்தர்ஷன் தான் என்னுடைய செழுமைமிக்க இலக்கியத்திற்கு பட்டிதிட்டு தண்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி செழுமைமிக்க படைப்புகளுக்கு படைக்கலனாக ஒரு ஆயுதத்தை பட்டிதிட்டக்கூடிய, கூர்தூட்டக்கூடிய ஒரு பட்டறை களமாக, பயிற்சி களமாக விளங்கியது என்பதை இந்த தருணத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். தூர்தர்ஷன் பொன்விழா மாத்திரமல்ல, 100 ஆண்டுகள் கடந்து நிற்க வேண்டும். 100ஆண்டிலும் நாங்கள் வந்து வாழ்த்துவோம். எங்கள் அது கடமை. வாழ்த்துகிறேன், வணக்கத்தை செலுத்துகிறேன். செம்மையோடும் செழுமையோடும் திண்மையோடும் நெஞ்சுரத்தோடும் இன்னும் நிமிர்ந்து நேர்கொண்ட பார்வையாக தொலைக்காட்சி வரலாற்றில் தூர்தர்ஷன் செயல்பட வேண்டும், செயல்பட்டு கொண்டிருக்கிறது. செம்மையோடு விளங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.